பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரத்துல தான் இந்த வருஷம் ஜூலை 6 மற்றும் 7 இந்த 2 தேதிகள்ல இந்த பிரிக்ஸ் மாநாட்டுடைய 17வது பதிப்பு, ஸோ 17th எடிஷன் வந்து நடக்க போகுது பிரேசில்ல. சரி, போன வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு. 16வது உச்சி மாநாடு வந்து ரஷ்யாவின் கசான்ல நடந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேசில்ல நடக்க போகுது ஜூலை 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில். இதில் பங்கேற்பதற்காக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டுக்கு செல்றாங்க. ஸோ பிரேசில் நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா லூலா டா சில்வா தான் பிரேசிலுடைய அதிபராக இருக்காங்க. இந்த மாநாடு ரியோ டி ஜெனிரோட நடக்க போகுது. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது, எந்த வருஷம்னா 2009ஆம் ஆண்டு. இதோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா சீனாவின் ஷாங்காய் நகரத்துல இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ் கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த 5 கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னும் 5 நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி பாத்தீங்கன்னா ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் இணைஞ்சிருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்புல. 2025 பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸுடைய 10வது உறுப்பு நாடாக இப்போ ரீசெண்டா இணைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமா பிரிக்ஸ்ல எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா 10 உறுப்பு நாடுகள் இருக்கு.